அது நீ எல்லா உயிர்களுக்கும் உணர்வு இருக்குது. எல்லா உயிர்களும் எல்லாவற்றையும் ரசிக்க இசையை ரசித்து செடிகளோட நீ அதிகமாக பேசுனா அது பூக்கிறதும் காய்க்கிறதும் அதிகம்ங்கிறான். ஒரு தோப்பில் அடர்த்தியா மரம் இருக்குன்னா ஒரு மரத்தை வெட்டிட்டின்னு வச்சுக்க, பக்கத்தில் இருக்க மரங்கள்லாம் பயந்து அடுத்த ஆண்டு பூக்கிறதும் காய்க்கிறதும் குறைஞ்சிருதுங்கிறான். இதெல்லாம் என்ன ஓட்டு கேட்குறவன் இதையெல்லாம் பேசிட்டுக்கான்னு நினைக்காது. நான் என்ன சொல்றது, உனக்கு மிக்சி தரேன்னு சொல்லவா இல்லை கிரைண்டர் தரேன்னு சொல்லவா? சார் விட இப்படி வேணா சொல்றேன். வீட்டுக்கு வீடு ஒவ்வொரு குவார்டர் இலவசம், வித் ஊறுகாய் வித் சைடிஸ்ட். ஏடா சுகத்தில் ஒருத்தர் எழுதி போட்டு ஓட்டு கேட்கிறேன். குவார்டர் 110 ரூபாய்க்கு வித்த சின்னம் உதயசூரியன். உண்மையிலே எழுதி போட்டிருக்கேன். நான் தங்கச்சிக்கு அனுப்புனேன். ஏடாடே கால கொடுமடா சாமி. ஐயோ அப்பா, அது என்ன ஆயிடுச்சுன்னா, என் மக்கள் நம்ம மேல சொல்ல, நம்ம மரபணு உள்ள பிரச்சனை. என்ன பிரச்சனைனா, உலகில் முதலில் பண்பட்ட இனம், முதலில் நாகரிகம் அடைந்த இனம் போர்க்குணம் அற்று போகுங்கிறான். இந்த ரொம்ப படிச்சவன் நாகரிகமா இருக்கிறவனை பார்த்தீங்கன்னா, மாப்பிள்ள எதுக்கு மாப்பிள்ள பிரச்சனை, வாங்க மாப்பிள்ள வேணாம் மாப்பிள்ள, ஏன் அப்படி, அது நாகரிகமா. நீ நகரத்துக்கு வா ரவுடி மாதிரி குடிச்சிட்டு சத்தம் போட்டு இருப்பான். எவனா என்னடா என்ன பிரச்சனை ஏன் கத்திக்கிட்டு இருக்கா அப்படி கேட்க மாட்டான், கதவை சாத்திட்டு படுத்துருவான். ஏன் நாகரிகம். இங்க நம்ம வீட்டுல கிராமத்துல ஒத்தையில் ஒரு வீடு இருக்கும், நாய் குலைக்கும். ஏய் ராமசாமி என்ன இங்க சத்தம், வரவா? ஒண்ணுமில்லப்பா, யாரையும் மருமையும் தான் சொந்தக்காரன் வந்திருக்கான், நீ கேட்டு பாரு. என்னடா அப்படித்தானே. அப்புறம் இது நாகரிக அடைகிறவன் கொடுமை. அப்படி போர்க்குணம் மற்ற போயிடுச்சு இந்த இனம். தமிழன் ஏன் அடிமையானான் ஐயா காப்பா அரவாணன் எழுதின புத்தகத்தை என் தம்பி தங்கைகள் படிக்கணும். தாழ்வு மனப்பான்மை, நம்மால் முடியாது, இது அடுத்தவன் தான் செய்யணுங்கிற எண்ணம், தன்னிடத்தில் இருப்பதை விட பிறரிடத்தில் இருப்பது உயர்ந்தது என்கிற இழி சிந்தனை, உலகத்தின் மூத்த மொழியின் தாய்மொழியை விட ஆங்கிலம் அழகு அறிவு என்ற அந்த சிந்தனை. இயேசு பிறந்த 500 ஆண்டுகளுக்கு பின்பு ஆங்கிலம் உருவாகுது. இயேசு பிறப்பதற்கு 500 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழனின் தொன்மை இலக்கண நூலான தொல்காப்பியம் இருக்குது. தொல்காப்பியம் தான் ஆதி நூல். ஆனால் தொல்காப்பியம் 300 இடங்களுக்கு மேலாக நம் முன்னவர்கள் சொன்னது மாதிரி, அவர்கள் அங்கே நம்ம முன்னவர்கள் சொன்னது மாதிரி யாரு, தொல்காப்பியமே அதற்கு முன்னாடி இருந்த நம் முன்னவர்கள் குறிப்பை சொல்லுது. இந்த எங்க அப்பா மணி அவர்களுக்கு அங்க பேராசிரியர் கேட்டுக்கு, நீ யாருன்னு தெரியுமா உனக்கு? வள்ளுவனை படிக்கிற 2000 ஆண்டுன்னு சொல்ற, உலகத்துக்கு வாழ்வியல் நன்னறிய தந்த ஆகச் சிறந்த பெருமகனார். அந்த திருக்குறளை எழுதி அவனுக்கு தமிழ் சொல்லிக் கொடுத்தது யாருன்னு யோசிடா. ஒரு சொற்பிழை, பொருள் பிழை, எழுத்துப்பிழை எதுவுமே இல்லை, கருத்துப்பிழை எதுவுமே இல்லையடா, எழுதியிருக்கான். நீ அதை இன்னைக்கு பல்கலைக்கழகத்தில் வச்சு ஆய்வு செய்து கொண்டிருக்கிறாய். கம்பன், இளங்கோ, வள்ளுவனுக்கெல்லாம் தமிழ் கற்பித்தவன் யார்? அவைக்கு சொல்லிக் கொடுத்தது யார்? தேடிப்போ, யோசித்து பார். உன் மொழியின் ஆழமும் அதன் வேறும் தெரியும், உன் இனத்தின் தொன்மையும் தெரியும். வள்ளுவன் 2000 வருடமா அவங்க அம்மாவுக்கு பிரசவம் பார்த்து வாங்கியிருக்கேன். ஏன் 5000 ஆண்டுகளாக இருக்கக்கூடாதா? 1330 தானா? ஏன் 5000 குரற்பா இருக்கக்கூடாதா? கரையான் தின்று கூடாதா? ஓலை சோடி நொறுங்கி விழுந்திருக்க கூடாதா? இருக்கலாம். ஆனால் கிடைத்தது இது. இன்னும் என்ன சொல்கிறார்கள்? உன் இனத்தின் தொன்மத்தை நீ அறிய வேண்டுமா? போ, மலைகளுக்கு போ, காடுகளுக்கு போ. இன்றும் மூலிகைகள் இருக்கிறது, செடிகள் இருக்கிறது. அதில் எதை உண்டால் எந்த நோய் குணமாகும் என்று கண்டறி, எதை உணவாக உண்ணலாம் என்று கண்டறி. அப்படி தேட தொடங்கு, உன் இனத்தின் தொன்மை தெரியுங்கிறான். முருங்கைக்கீரை இப்படி சமைக்கணும், சாப்பிட்டா அது நல்லது, இரும்பு சத்து. அகத்திக்கீரை இது இப்படி சமைக்கணும், இது சாப்பிட்டா அப்படி நல்லது. சீரகம் அகத்தை சீர்படுத்தும், அதனால் சீரகம். இது வல்லாரை இதுக்கு நல்லது, பொன்னாங்கண்ணி இதுக்கு நல்லது. இதெல்லாம் கண்டறிந்திருக்கிறான் உன் முன்னோன் என்றால் எவ்வளவு தொன்மையான இனத்தின் மகன் நீ என்பதை புரிஞ்சுக்க. அப்படிப்பட்ட ஒரு இனத்தின் மகன் எதை பற்றியும் கவலைப்படாத இந்த பிணங்களுக்கு ஓட்ட போட்டு கால கொடுமை. ஒன்று உருப்படியா இருக்குன்னு சொல்லு. ஒன்று என்ன இருக்கு?
ஏதாவது ஒண்ணு. இன்னைக்கு வந்து அது ஒண்ணுலதான் பாஸ் மார்க் வாங்கியிருக்காங்க. எதை சரியாக செய்திருக்கிறார்கள்? என் அன்பு பிள்ளைகளே, ஒரு நாட்டில் வந்து ஒரு நாட்டின் எதிர்காலம் அந்த நாட்டின் வகுப்பறையில் தீர்மானிக்கப்படுதுங்கிறான். அப்படின்னா எல்லா வளங்களையும் விட ஆகச் சிறந்த வளம் அறிவு வளம் தான். அறிவு வளம் இல்லாதவனிடத்தில் எத்தனை செல்வம் இருந்தாலும் பயனில்லை. அறிவு செல்வம் தான் ஆகச் சிறந்தது. அந்த அறிவை வளர்க்கிற கல்வியை அரசு கொடுக்க முடியல. தனியார் நடத்துகிற பள்ளியில் தான் நல்ல கல்வி கிடைக்கும்னா அரசு தோற்று விட்டது, ஒத்துக்கணும். தனியார் நடத்துகிற மருத்துவமனையில் தரமான மருத்துவம் மக்களுக்கு கிடைக்கும் என்றால் அரசு தோற்று போனது. 8 கோடி மக்களால் நிறுவப்பட்ட ஒரு அரசு ஒரு தனிப்பெற முதலாளியிடம் தோற்று போவது எவ்வளவு பெரிய கொடுமைன்னு பேர். ஒரு தனியார் முதலாளியால் நான் நாட்டு குடிகளுக்கு கொடுக்க முடிகிற தண்ணீரை இந்த அரசு ஏன் கொடுக்க முடியல? ஏன் கொடுக்க முடியல? இலவசமா பஸ் டிக்கெட் கொடுக்கிற நீ, இலவச பஸ் பாஸ் நீ, இலவச மிக்சி கொடுக்கிற நீ, இலவச கிரைண்டர் கொடுக்கிற நீ, இலவச மடிக்கணினி, இலவச சைக்கிள், இதுவெல்லாம் கொடுக்கிற நீ ஏன் தண்ணீர் இலவசமா தர முடியல? பதில் இருக்கா? ஏன் தர முடியல? அந்த எல்லாவற்றையும் மாற்ற துடிக்கிற பிள்ளைகள் எங்களை பாருங்கள். இவ்வளவு கோபமும் ஆவேசம் ஏன்? உங்கள் மேல் இருக்கிற பேரன்பும் பெரும் காதலும் தான் காரணம். எங்கள் கோபம் என்பதே உங்கள் மேல் இருக்கிற அன்புதான். அடர்த்தியான அன்புதான், பேரன்புதான் பெருங்கோபமாக மாறுகிறது. எங்கள் தலைவர் ஆயுதம் தூக்கியதற்கான காரணம் என்ன? என் இனத்தின் மீது அவன் வைத்திருந்த பேரன்புதான். அது என் இனத்தை பாதுகாக்க வேண்டும் என்பது பெருங்கோபமாக மாறியது. இதுதான் எங்களின் கோபம். எங்களுடைய ஆவேச பேச்சு, ஆவேசமாக பேசும்போது ரத்தம் இது கசிந்து கண் சிவந்துருச்சு. ஏன் சிவந்ததுன்னு தெரியல. எல்லாரும் கேட்குறாங்க, கண்ணை பாருங்க பயமா இருக்குன்னு. எங்கள் அப்பா கார்மேகன், அது ஒன்றுடா மகனே, நீ ஆவேசமாக பேசும்போது கசிவு ஏற்பட்டிருக்கும், வலிக்காது, நீ ஆவேசமாக பேசாதரா, கோவப்படாமல் பேசுகிறான்னு நீ கேட்க போகிறது இல்லை. அவருக்கு சொன்னேன், அப்பா என் கண்ணை விட எனக்கு மண் முக்கியம்பா, என் கண்ணை பார்க்கறத விட என் மண்ணை பார்க்கறதாப்பா எனக்கு முக்கியம் அப்படின்னு. சுற்றி வேட்பாளராகவே 16 மருத்துவர் இருக்காங்களே, சுற்றி மருத்துவர் இருக்காங்க. மருத்துவரை கூப்பிட்டது எதுக்கு? நோய் இல்லாத சமூகம் படைக்கிறதுக்கு. நோய்க்கு மருந்து கொடுக்கக்கூடாது. நோய் இல்லாத சமூகம் எப்படி படைப்ப? குடிக்க நல்ல தண்ணி கொடு, சுவாசிக்க நல்ல காற்றை கொடு, நஞ்சு இல்லாத உணவை கொடு, நோய் வராது. இவ்வளவுதானே. முதல்ல எப்படி சாப்பிடணும்னு கற்றுக் கொடுக்கலையே. நாங்கள்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது, என்னப்பா சும்மா பல்லு பண கிழமை மாதிரி மென்னுக்கிட்டு இருக்க, அள்ளி முழுங்கு பாம்பாங்க. அப்படி இல்லை சாப்பிட்ற முறை. நன்றாக மென்று உமிழ்நீரோட குடிக்கணும். உணவை குடி, தண்ணீரை உண்ணுங்கிறார் அப்பா. தண்ணீரை ஒவ்வொரு மடக்காக உணவை குடி. 32 பற்கள் இருப்பது 32 முறை மெல்வதற்கு. குடலுக்கு பற்கள் இல்லை, வாயில்தான் பற்கள் இருக்குது. இங்கேயே செமிச்சிடணும், சீரணிச்சிடணும். அப்போ உமிழ்நீரோடு நீ உணவை உட்கொள்ளும் போது அதில் இன்சுலின் சுரந்து உனக்கு சர்க்கரை நோய் என்பதே உனக்கு வராது. அப்படி பழக்கம் இல்லாது போனதால் நீ கூழு குடிச்ச, அப்போ சர்க்கரை நோய் வரல. அப்புறம் அதை விட்டுட்ட, அது ஏன்னா கருப்பாக இருக்கு, அசிங்கமாக இருக்குன்ட்டு. இப்போ நோய் வந்துருச்சு. 1.5 கோடி காரில் வந்து ரோட்டு கடையில் நின்று ஒரு செம்பு கூழ் கொடுங்கன்னு குடிக்கிற. எப்படி? கருப்பா இருக்கிறதான் பிரச்சனை. இப்ப என்ன என் தங்கச்சி என்ன இப்படி கருப்பாயிட்டீங்க? நாங்க நம்ம வெள்ளையா இருந்த மாதிரி. உழைக்கும் மக்களின் நிறமடா. அழுந்தி 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 நிலக்கரி எப்படி கருப்பாகுதோ அப்படி கருப்பான மக்கள் நாங்க. நிலக்கரி எப்படி கருப்பாகுது? அழுந்தி அழுந்தி கருப்பாயிருது. கருப்புத்தான் அழகு, காரம்தான் ருசி. கருப்பா இருக்கிற கரும்புல இருந்து அவ்வளவு இனிப்பா இருக்கிற சக்கரை வருது. அதை தெரிந்து கொண்டு இந்த இழி சிந்தனை இருக்குல்ல, உளவியலா ஒரு நோய் இருக்குல்ல, அதுல இருந்து வெளியேறணும். இதெல்லாம் வெல்லுமா, இதெல்லாம் ஜெயிக்குமா? நாங்க சொல்றோம் பாருங்க, உலகத்தில் யாராலும் முடியாதது எங்களால் முடியும், எங்களால் முடியாதது உலகத்தில் எவனாலும் முடியாது.
முடியாது என்பது முட்டாள்களின் அகராதி. மாவீரன் நெப்போலியன் சொல்றான், முடியாதுன்னு என்னாதரா, சோம்பேறிக்கு சுவாசிக்கிறது கூட ஒரு வேலையா தெரியும். முடியாது நினைச்ச தலையில் இருக்கிற முடி கூட பாரமா தெரியும். முடியும் நினைச்சால் எல்லாம் முடியும். என்னால் முடியும், உன்னால் முடியும், நம்மால் முடியும். நாளை நம் தமிழ் சமூகம் விடியும்.